புதியுகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களை இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக சொரியாசிஸ் தொந்தரவு இது சார்ந்த கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். தோல் சார்ந்த எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அது சார்ந்த கேள்விகளை இன்றைய டாக்டர் ஆன் கால்ல நீங்க கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் புவனேஸ்வரி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். பொதுவாக தோலில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அது நம்மளுடைய ரத்தம் சுத்தமாக இல்லை, அதுதான் தோலில் ஒரு பிரச்சனையாக நமக்கு வெளிப்படுது, ஒரு அறிகுறியாக தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது உண்மையா? அப்படி இருக்கும் பட்சத்தில் சொரியாசிஸ் வருவதற்கான காரணம் இது எதை அறிகுறியாக காட்டுது? கட்டாயம் இந்த தோல் வியாதிகள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரத்தத்தில் ஏற்படக்கூடிய அசுத்தம் தான். அதாவது ஒரே நாள் இது நடந்துருமான்னு கேட்டால் கட்டாயம் கிடையாது. நீண்ட நாட்களாக ஒரு மாத கணக்கு வருட கணக்காக நம்ம உடலில் சேரக்கூடிய கழிவுகள் தான் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு தோல் வியாதிகளாக வெளிப்படும். அதுவும் முக்கியமாக இந்த சோரியாசிஸ் பிரச்சனையில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஏற்படக்கூடிய மிக பெரிய மாற்றம் என்ன அப்படின்னா நம்ம உடலில் ஏற்படக்கூடிய ஒரு எதிர்ப்பாற்றல் செயல் அளவுக்கு அதிகமாக ஏற்படுறது தான். ஸோ இப்போ இந்த எதிர்ப்பாற்றல் செயல் தொடர்ந்து உடலில் அதிகமாக காணப்படும் போது தான் இந்த மாதிரி செதிலாக தோல் உறிஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த அறிகுறியானது, இந்த நிலையானது சோரியாசிஸ் கண்டிஷனில் ஏற்படுது. இப்போ சோரியாசிஸ் சொன்னாலே பலரும் பார்த்திங்கன்னா பயப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னு சொன்னால் இது ஒரு தடவை வந்துடுச்சுன்னா வாழ்க்கை முழுவதுமே நம்ம கூட இருந்துடும். இது வாழ்க்கை முழுவதுமே நம்ம மருந்துகளை எடுத்துக்கிட்டே இருக்க மாதிரியான ஒரு நோய் அப்படிங்கிறது தான் பரவலாக எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ சோரியாசிஸ் பிரச்சனையில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த எதிர்ப்பாற்றல் செயல் தன்னுடைய உடலுடைய கட்டுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னாலே நமக்கு இந்த சோரியாசிஸ் பிரச்சனை முழுமையாகவே சரியாகி வந்துடும். ஸோ இந்த எதிர்ப்பாற்றல் செயலை நம்ம எப்படி சீராக வைக்கிறது, நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த வாதப்பித்த கபத்தை எப்படி அதனுடைய தன் நிலையில் வைக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த சோரியாசிஸ்க்கான சிகிச்சை முறையே. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயங்களில் வாழ்வியல் முறையும் சரி, உணவு முறையும் சரி ரொம்ப முக்கியமானது. இப்போ சோரியாசிஸ்னால பாதிக்கப்படுறவங்க பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகவே நிறைய விஷயங்கள் அன்றாடம் வாழ்க்கையில் பழக்கத்தில் வச்சுருப்பாங்க. இப்போ நிறைய உணவுகள் லேட்டாக சாப்பிட்றது, நைட்டில் ஹெவி டின்னர் எடுக்கிறது, இரவு வேளையில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப லேட்டாக தூங்குறது. இப்போ இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தோல் வியாதிகளாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது உடலினுடைய உஷ்ணத்தினுடைய அளவு ரொம்ப அதிகமாகுது. ரொம்ப அதிகமாகும் போது நம்ம உடலால் வெளியே தள்ள முடியாத பட்சத்தில் நம்ம ஸ்கின்னுக்குள்ளே போய் உட்கார்ந்து இந்த தோல் வியாதிகளாக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல நடக்கக்கூடிய ஒரு முதல் மாற்றம் என்ன, நமக்கு தினமும் எல்லாருக்குமே சராசரியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். நம்மளுடைய மேல் அடுக்கிலிருந்து கீழ் அடுக்குக்கு நம்மளுக்கு ஒரு மாற்றமானது 30லேருந்து 40 நாட்களுக்கு ஒரு தடவை நடக்க வேண்டிய ஒரு மாற்றம். ஸோ இது பார்த்திங்கன்னா டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகி நியூ செல்ஸ் எல்லாம் மேலே வரக்கூடிய ஒரு ப்ராசஸ். இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு சொன்னால் சோரியாசிஸ் பிரச்சனை வரவங்களுக்கு 3லேருந்து 4 நாட்களுக்குள்ளேயே ரொம்ப அதிவேகமாக நடக்குது. ஸோ இப்போ இது என்ன ஆகுது, இது எதிர்ப்பாற்றல் செயலுடைய ஒரு பங்கு தான். ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன ஆகும், என்ன மாதிரியான அறிகுறிகள் வரும் அப்படின்னா தோல் உறிஞ்சிக்கிட்டே இருக்கிறது. ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தலையில் மட்டும், ஒரு சிலர்களுக்கு பார்த்திங்கன்னா உள்ளங்காலில் மட்டும், அந்த மாதிரி பல வகையான சொரியாசிஸ் வகைகள் நம்ம உடல் முழுவதும் பாதிக்கக்கூடியதும் இருக்குது. அதாவது ஒரு 70லேருந்து 80% உடலில் இருக்கக்கூடிய பகுதிகளை பாதிக்கும். இந்த சொரியாசிஸ் பிரச்சனை ஒருத்தருக்கு வந்துடுச்சு, அவங்க இது சோரியாசிஸ் பிரச்சனையா இல்லை தோல் வியாதிகளா அப்படின்றது சரியான முறையில் பிரித்து பார்க்க முடியாமல், அவங்களுக்கு சரியாக தெரிய வராமல் என்ன பண்ணுவாங்கன்னா சாதாரண தோல் வியாதிகளுக்கான சிகிச்சை முறைகள் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த நிலைகள்லையுமே என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த வியாதி வேகமாக முன்னேறிக்கிட்டே இருக்கும். சரியான சிகிச்சை முறைகள் மட்டுமே இப்போ இந்த சோரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் வந்துடுச்சு அப்படின்னா கட்டுக்குள்ளே வருவதற்கு ஒரு ஹெல்ப் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம தவறான ஒரு புரிதலில் மற்ற ஸ்கின் ப்ராப்ளம் நினச்சி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம்னு சொன்னீங்க. அப்படி இந்த ஸ்கேல்ப் சொரியாசிஸ் டேண்ட்ரஃப்னு நினச்சிப்பாங்க சம்டைம். ஸோ ஸ்கேல்ப் சொரியாசிஸ்க்கும் டேண்ட்ரஃப்க்கும் இருக்குமான அந்த டிஃப்ரென்ஸ் பற்றி சொல்லுங்க டாக்டர். இப்போது இந்த டீனேஜில் இருக்காங்க பாருங்களேன், டீனேஜில் இருக்க பசங்க, காலேஜ் போகிற பசங்களுக்குலாம் நிறைய பேருக்கு இந்த பிரச்சனையானது ஏற்படுது. ஸோ இந்த ஏஜில் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பொடுகு தொல்லையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஷாம்பூ, தைலம், தலையில் ஏதோ எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, இப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இது டேண்ட்ரஃப் இல்லைங்கிறது எப்போ அவங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொன்னால் தலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை கழுத்துலையோ காது மடல்கள்லையோ இல்லை அப்படின்னா
ஆண்களாக இருக்கும்போது இந்த புருவத்தில், தாடியில், மீசையில் இந்த இடங்கள்லாம் வந்து சின்ன சின்னதாக தோல் உரியும் போது தான் அவங்களுக்கே தெரிய வரும் இது வந்து சாதாரண டேண்ட்ரஃப் பிரச்சனை கிடையாது, இது வேறு ஏதோ தோல் சம்மந்த பிரச்சனை அப்படின்றது தெரிய வரும். ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த டேண்ட்ரஃபுக்காக எடுக்கக்கூடியதை ரொம்ப நாள் அந்த கால தாமதம் பண்ணுறோம் பாருங்களேன், அந்த காலகட்டத்தில் தலை முழுவதும் பரவுது, தலையிலேருந்து கழுத்துக்கு இறங்குறது, கழுத்துலேருந்து தோள் பட்டைகள் கைகளுக்கு இறங்குறதுன்னு சொல்லிட்டு முதுகு தண்டு வலம் எல்லா இடங்கள்லையுமே அந்த பேச்சஸ் வந்து பரவிடும். ஒரு விஷயம் என்ன நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சோரியாசிஸ் பிரச்சனை ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவாது, ஆனால் அவங்க உடல்லையே ஒரு பகுதிகளாக பாதிச்சுக்கிட்டே இருக்கும். அது அப்படி தான் ஒரு 70-80% இடங்களை உடலில் பாதிச்சிட்ருக்கு. ஓகே டாக்டர். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருந்தீங்க. இப்போ வந்து நம்ம அலைன்ஸ் பார்க்குறாங்க, திருமணத்திற்காக தயாராக இருக்காங்க, அவங்களுக்கு இந்த சொரியாசிஸ் தொந்தரவு இருக்குது அப்படின்னா அதை அவங்க எப்படி கையாளணும் டாக்டர்? கட்டாயம் இது வெளிப்புறத்தில் நமக்கு அழகு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லையா, தோல் வெளிப்புறம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ இவங்களுக்கு இப்போ இந்த மாதிரி மேரேஜ் டைம் ஆக போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது குணமாகுமா ஆகாதா, மனம் சார்ந்த ஒரு பிரச்சனையாகவும் இது மாறிட்டுருக்கே அப்படிங்கக்கூடிய இந்த நிலைகளில் நம்ம சரியான உடலுக்கு அந்த கழிவுகளை வெளியேற்றக்கூடிய சிகிச்சை முறைகளை எடுத்துக்கணும். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி சோரியாசிஸ் பிரச்சனைக்கு நம்ம அடிப்படையான ஒரு காரணங்களுக்கான சிகிச்சை முறைகளை எடுக்க சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரியான மருந்துகளும் அதே மாதிரி சிகிச்சை முறைகளும் எடுக்க வைக்கும்போது அந்த பேஷண்ட்டுக்கு என்ன ஆகும்னு சொன்னீங்கன்னா, உடலில் ஏற்படக்கூடிய அந்த எதிர்பார்த்தல் செயலாக இருக்கட்டும், அதே மாதிரி கழிவு தேங்கி இருக்குது பாருங்கள், இதெல்லாம் முதல்ல வெளியேற்றம் செய்யணும். ஸோ இந்த கோலோன் ஹைட்ரோதெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு நேச்சுரோபதியாக பண்ணக்கூடிய இயற்கை முறை மருத்துவம் வந்து நம்ம உடலுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் கழிவுகளை முற்றிலுமாக வெளியகற்றும். ஸோ இது மட்டும் இல்லாமல் தேங்கி ரொம்ப வருஷமாக தேங்கி இருக்கக்கூடிய உஷ்ணம் பார்த்தீங்க அப்படின்னாலும் அதுவும் வெளியே வந்துடும். ஸோ நம்மளுடைய நவத்வாரங்கள் வழியாக நம்ம நிறைய விதமான கழிவுகளை அங்கங்கே தேங்கி இருக்கக்கூடியதை நம்ம சிகிச்சை முறை மூலியமாக வெளியேற்றுவதற்கான தெரப்பீஸ் தான் பஞ்சகர்மா தெரப்பீஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து உள் தங்கியிருந்தும் எடுத்துக்கலாம், வெளிப்புற சிகிச்சைகள் எல்லாத்தையும், இல்லை நம்ம ஓபி தெரப்பிகளாகவும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து எடுத்துக்கலாம். ஓகே டாக்டர். இது வந்து இந்த சொரியாசிஸ் தொந்தரவு அப்படிங்கிறது எந்த ஏஜ்ல இருந்து தொடங்கும்? அப்படியே தான் இருக்காங்க, குழந்தைங்களுக்கு ஏற்படுமா? வயதானவர்கள்னா ரொம்ப வயசானவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குமா? இப்போது குழந்தைகள் அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சமீபமாக பார்த்திங்கன்னா ஒரு 12 வயது குழந்தை, சரிங்களா, பையன்தான். ஸோ அவங்களுக்கு உடல் முழுவதும் அப்படிங்கும்போது கன்னம், தலைப்பகுதி, கழுத்து, முதுகுன்னு சொல்லிட்டு கை கால்கள் சொல்லிட்டு உடல் முழுவதுமே ரொம்ப ரெட்டாக செவந்து போய் பேச்சஸோடு வந்தாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பிள்ளைக்கு வந்து இதுக்கு மேலே இது சரியாகுமா, இது என்ன பிரச்சனை அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியல. ஸோ அவங்களுக்கு அது ஆல்ரெடி அவங்க வரும்போதே பார்த்திங்கன்னா ஒரு வருடமாக எனக்கு இந்த பிரச்சனையோட குழந்தை இருக்கான், சரியாக சாப்பிட மாட்டான், தூங்க மாட்டான், ஸ்கூலுக்கு போக முடியல, இந்த மாதிரியான ஒரு நிலைகளில் தான் வந்தாங்க நம்மக்கிட்ட. ஸோ இப்போது வந்தவங்களுக்கு நம்ம மருந்துகள் ஒரு மாதம் கொடுக்குறோம். ஸோ கொடுத்த சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைக்கு ஒரு 50% அரிப்பு, இந்த தோல் உரியறது, இந்த நிலை எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மருந்துகள் எடுத்த ஒரே மாதத்தில் 50% குறைஞ்சி வந்துருச்சு. ஸோ குழந்தை வந்து மருந்துகள் எடுக்க ஆரம்பித்த ஒரே வாரத்தில் குழந்தை நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அம்மாவுக்கு அதுதானே தேவை இல்லையா? ஸோ அது அவங்க சாப்பிட ஆரம்பித்த உணவுகளாக கொஞ்சம் நல்லா எடுக்க ஆரம்பித்தோடனே சின்ன சின்ன வீட்டிலேயே பண்ணக்கூடிய விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது ஸோ இதெல்லாம் பின்பற்றி ஒரு மாதத்தில் ஒரு 50% பார்த்திங்கன்னா குழந்தையோட உடல்லேருந்து அது ஃபுல்லாகவே இறங்குது, ஃபுல்லாகவே கம்மியாகிட்டு இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரிஞ்சுது. இப்போ மருந்துகள் எடுத்து இப்போ 3வது மாதம் ஆகுது, குழந்தை முற்றிலுமாகவே பார்த்திங்கன்னா சோரியாசிஸ் பிரச்சனையில் முழுமையாக வெளியே வந்துட்டாங்க. ஸோ உடம்புல ஒரு சின்ன பேட்ச் கூட இல்லாத அளவுக்கு நம்ம இயற்கை மருத்துவத்தில் நம்மளால் குணப்படுத்த முடியும். ஸோ குழந்தைகளுக்கும் வருவது அப்படிங்கிறது வந்து இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்க தான் செய்யுது. இப்போ பெரியவங்களுக்கு தான் வருமா அப்படிங்கிறது கிடையாது. ஸோ எல்லா வயதினரையுமே சோரியாசிஸ் பிரச்சனையானது பாதிக்க தான் செய்யுது. ஸோ சோரியாசிஸ் பற்றி பேசிட்டு இருக்கோம், தொடர்ந்து பேசலாம் டாக்டர். ஒரு காலர் லைனில் இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசுங்க, டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, தொடர்ந்து பேசலாம் டாக்டர். இப்போ வந்து இந்த சொரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கும் போது இந்த ஜெனட்டிக்காக வரக்கூடிய ஒரு விஷயமா, பரம்பரை சார்ந்து வரக்கூடிய விஷயமா டாக்டர்? தோல் வியாதிகள் பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே நம்மளுடைய ஹெரிடிட்ரின்னு சொல்கிறோம் பாருங்களேன்.
ஸோ ஹெரிடிட்ரியில் வரக்கூடிய விஷயங்களான்னு கேட்டால் எல்லாருக்குமே அப்பா அம்மா அத்தை மாமா சித்தப்பா சித்தியோட உடல் வாகுகள் நமக்கு வரதான் செய்யும். ஆனால் எந்த ஒரு காலகட்டத்தில் ஒருத்தருடைய உடலில் அது தூண்டுவிக்கப்படுதோ அப்போ இருக்கக்கூடிய செய்யக்கூடிய வாழ்க்கை முறை பழக்க வழக்கங்கள் இது எல்லாமே பாதிக்க தான் செய்யும். ஸோ அதனால் எந்த மாதிரியான நிலைகளில் நமக்கு மனம் சார்ந்த பிரச்சனையோ உடல் சார்ந்த பிரச்சனையோ கழிவுகள் அதிகமாக தேக்கமாகக்கூடிய ஒரு வாழ்வியல் முறையில் நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஹெரிடிட்ரியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி கட்டாயம் தோல் வியாதிகள் இந்த மாதிரி சோரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகள் ஒருத்தருக்கு ஏற்படும். ஓகே டாக்டர், அதே மாதிரி இப்போ இந்த சொரியாசிஸ் அப்படின்னா என்னென்ன வகைகள் இருக்குது? அது நம்ம ஸ்கேல்ப் சொரியாசிஸ் எல்லாருக்குமே தெரியும். உடலில் வேறு எந்தெந்த பாகங்களில் வரும்? ட்ரை சொரியாசிஸ், வெட் சொரியாசிஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா? ஆமாம், இப்போது பார்த்தீங்க அப்படின்னா கைகளில் கால்களில் மட்டும் வரக்கூடிய ஒரு வகையாக இருக்குது. அது பேர் பாமோ பிளான்டா சொரியாசிஸ்னு. நிறைய தாய்மார்கள் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னு சொன்னால் நம்ம வீட்டில் நிறைய துணி துவைக்கிறதுக்கு பாத்திரம் கழுகிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய மாதிரியான கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ண தான் செய்யும் டெய்லி லைஃப்பில். சரியா? ஸோ அப்படி இருக்கக்கூடிய நிலையில் நமக்கு பார்த்திங்கன்னா அவாய்டே பண்ண முடியாது அப்படின்ற ஒரு தினமும் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகளை தூண்டி வைக்கும். ஸோ உடலில் ஏற்படக்கூடிய இந்த தாக்கம் மட்டும் இல்லாமல் அந்த எதிர்பார்த்தல் செயல் அதிகமாகிறது மட்டும் இல்லாமல் டெய்லி செய்யக்கூடிய ஒரு தூண்டுவிதல்களும் இதற்கு ஒரு அடிப்படையாக அமையும். ஸோ கைகளில் கால்களில் மட்டும் வரக்கூடிய இந்த பிரச்சனை ஒரு சிலருக்கு தோல் உரியும், ஒரு சிலருக்கு நல்ல வெடிப்பு விடுற மாதிரி இருக்கும். அந்த வெடிப்பு விட்ட இடங்களில் இரத்த கசிவானது இருக்கும், ரொம்பவே வலிக்கும். இப்போ கால்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்படியே ஒரு திக்கான ஸ்கின் வந்து அவங்களுடைய பாதத்தில் நல்லா படிஞ்சிரும். ஸோ இப்போ அதை வச்சுட்டு அவங்களால நடக்கவே முடியாது. ஏன்னா அந்த இடத்துல ஒரு தாபிதம் அப்படின்றதுமே அந்த இடத்துல இருக்கும். அந்த ஸ்கின் வந்து பெருசாகிக்கிட்டே இருக்கும், ரொம்ப அரிப்பானது இருக்கும். ஸோ இந்த மாதிரியான நிலைகளில் வெறும் எக்ஸ்டர்னல் பூசக்கூடிய ஒரு அப்ளிகேஷன் மட்டுமே போதவே போதாது. ஏன்னா இது சோரியாசிஸ் பிரச்சனை. சாதாரண கால் வெடிப்புக்கும் அதே மாதிரி இந்த மாதிரியான சோரியாசிஸ்னால ஏற்படக்கூடிய வெடிப்புகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு கைகளில் சின்ன சின்ன பேட்ச் இருக்குது அப்படின்னு சொன்னாலும், கைகளில் வந்து பொடியாக கொட்டி வருது, ரொம்ப அரிப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, இப்போ இந்த இரண்டு நிலைகளுக்குமே கட்டாயம் நம்ம சரியான மருத்துவம் எடுத்துக்கணும். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து எந்த இடத்துல வேலை பார்க்கும் ஆனால் காரணங்களில். ஸோ காரணங்கள் இந்த பிரச்சனை வருவதற்கான காரணம் என்னமோ அதற்காக தான் மருந்துகளானது நம்ம கொடுக்கும். ஸோ அதே சமயம் இந்த சிகிச்சை முறைகளும் வந்து வெளியே செய்யக்கூடிய சில முக்கியமான சிகிச்சை முறைகள் இருக்குது. அதாவது உடல் முழுவதும் செய்யக்கூடிய ஃபுல் பாடியில் பண்ணக்கூடிய அபியங்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது, ஷிரோதாரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான உடம்பினுடைய பாடி ஹீட்டையும் நவத்வாரம் வழியாக அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கான சிகிச்சை முறைகளும் கண்டிப்பாக வந்து இந்த சோரியாசிஸ் பிரச்சனை இருக்கவங்க எடுத்துக்கிட்டாலே அவங்களுக்கு அந்த பிரச்சனை ஒரு 3 மாதங்கள்லேயே கட்டுக்குள்ளே வந்து ஒரு 6 மாதங்களுக்குள்ள ஒரு சின்ன பேட்ச் கூட இல்லாத அளவுக்கு குணமாயிடும். ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம் பேசுறேன் மேடம், தேனியில இருந்து பேசுறேன். ஓகே சார், யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் கேக்குறேன் மேடம். உங்க வயது என்ன? 63. ஓகே, தொடர்ந்து உங்க கேள்வியை டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். எனக்கு 63 ஏஜ் ஆகுது. ஹைப்பர் டென்ஷனுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். சரிங்க சார். இப்போ வந்து ஸ்கின் டிசீஸ் மாதிரி தலையில இருக்கு மேடம். சரிங்க சார். அது வந்து ஒரு கொஞ்ச நாளாக ஒரு லேசா புண்ணு மாதிரி லேசா வெடிக்குது, அப்புறம் ஆறிடுது, வந்துகிட்டே இருக்கு. சரிங்க சார். அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து உங்க தேனி பிரான்ச்ல அந்த நீங்க சொன்ன மாதிரி கொலோன் ஹைட்ரோதெரபி பண்ணிடுற வாய்ப்பு இருக்குங்களா தேனி பிரான்ச்ல? அப்படிங்களா? சரிங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி வேற எதுக்காவது மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்களா? கொலஸ்ட்ரால் பிபி இதுக்கு மாத்திரை எடுத்துட்டு இருக்கேன் மேடம். சரி, மற்றபடி இப்போ இந்த பிரச்சனை வந்து எவ்வளோ நாள் ஆகுது? இது வந்து இப்போ இந்த 1 இயரா முதல்ல லேசா இருந்துச்சு, இப்போ இந்த 1 இயரா லேசா தெரியுது. சரி சரி, புரியுறது. கொஞ்சம் இந்த நிலைக்கு கொஞ்சம் மருந்துகளோடு எடுத்துக்கிட்டா நல்லது சார். நான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னும் போதே நமக்கு அங்கே தாபிதம் ஜாஸ்தி ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு புரிதல். அதே மாதிரி நமக்கு அந்த சிம்டம்ஸும் அதிகமாகும், தோல் உரியறது, அதேமாதிரி அரிக்கிறது, இந்த மாதிரி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு ஒன்று ஒன்றா வந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த நிலைகளில் முதல்ல நீங்கள் வீட்டிலேருந்தே ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா உடம்பினுடைய உஷ்ணத்தினுடைய அளவை கொஞ்சம் கவனிங்க. அது எந்த அளவுக்கு இருக்குது, அதிகமாகவே எப்பயுமே இருக்கா, கண்களில் எரிச்சல் இருக்குது, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூரின் போகும்போது எரிச்சல் இருக்குது, மோஷன் போகும்போது எரிச்சல், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அறிகுறிகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கா, அப்பப்போ வருதா அப்படின்றத கவனிங்க. அதே மாதிரி உணவு முறைகளில்
கொஞ்சம் கட்டுப்பாடு வேணும். கட்டுப்பாடு அப்படிங்கிறது வெள்ளை சர்க்கரை சார்ந்த உணவுகளை ஃபஸ்ட்டு சாப்பிடாதீங்க. ஏன்னு சொன்னால் இது அரிப்பு ஜாஸ்தி பண்ணும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த எதிர்பார்த்தல் செயலை ரொம்ப வேகமாக இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சுக்க வச்சுட்டே இருக்கும். ஸோ இந்த இரண்டையுமே கொஞ்சம் வந்து வீட்டிலேயே கொஞ்சம் ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதே மாதிரி நமக்கு பரங்கிப்பட்டை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையினுடைய பொடி வந்து நமக்கு நாட்டு மருந்துகளில் கிடைக்கும். ஸோ இந்த பரங்கிப்பட்டை அப்புறம் கந்தகத்தி வேரினுடைய பொடியும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த 2 பொடியுமே நீங்கள் சம அளவு எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு 5 கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவும் ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க. இதுக்கு கூடவே பார்த்திங்க அப்படின்னா கருந்துளசி, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த அருகம்புல் இது 2யுமே பார்த்திங்கன்னா ஒரு 3 கிராம். இந்த 4 மூலிகைகளையுமே என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் உள்ளுக்கு கொஞ்சம் சாப்பிட ஆரம்பிங்க. ஏன்னு சொன்னால் இதுக்கு தாபிதத்தை குறைக்கும், அதே சமயம் இந்த அரிப்பு பிரச்சனையை குறைக்கும். இந்த தாபிதம் கூடியே இருக்கக்கூடிய இந்த எதிர்பார்த்தல் செயலையுமே நம்ம உடம்புக்குள்ளே கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்துடும். இந்த பரங்கிப்பட்டை பார்த்திங்க அப்படின்னா தோல் வியாதிகளில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமே தாராளமாக எடுக்கலாம். ஸோ இந்த எதிர்பார்த்தல் செயல் கொஞ்சம் கட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னாலே பிரச்சனையானது உங்களுக்கு வந்து இன்னும் வேகமாக முன்னேறாது. ஸோ படிப்படியாகவே நமக்கு குறைஞ்சி வந்துடும். ஸோ இதை நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். காலை மாலைன்னு 2 வேளை என்ன பண்ணுங்கள், ஒரு காலையிலே காய்ச்சி கூட வச்சுட்டு அதை 2 வேளையாக பிரித்து லைட்டாக வெதுப்பாக குடிச்சிட்டு வாங்க. ஸோ இந்த கஷாயத்தை நீங்கள் உள்ளுக்கு எடுக்கும்போதே நல்லபடியான மாற்றங்கள் இருக்கும். தொடர்ந்து ஒரு 7 நாள் எடுங்க சார், எடுத்து முடிச்சிருங்க. ஸோ அதுலேயே உங்களுக்கு அந்த அரிப்பு அதெல்லாம் குறையிறது நல்லாவே தெரியும். அதே மாதிரி கோலோன் ஹைட்ரோதெரப்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா தேனி பிரான்ச்சில் நேரில் வந்து பார்த்துட்டு மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க சார். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட பேரு ரேவதி. எந்த ஊர்ல இருந்துமா? நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன் மேடம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எங்க மாமியாருக்காக. என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? எங்க மாமியாருக்கு வந்து 52 வயசு ஆகுது. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம், சொல்லுங்கப்பா. வணக்கம். நான் எங்க மாமியாருக்காக கேக்குறேன். சரி சரி. உங்களுக்கு இந்த கால் வலி ரொம்ப அதிகமா இருக்கு, முடக்குவாதம் ரொம்ப அதிகமா இருக்கு, கை வலிக்குது, மூட்டு வலிக்குதுன்றாங்க. காலையில அவங்களால காலையில ஏந்திருக்கவே முடிய மாட்டேங்குது, வலிக்குது, ஒரு மாதிரி மீனு கை சில சமயத்துல வீங்கிக்குது. புரியுது. கை மூட்டு கால் மூட்டு எதுவும் சுடுதண்ணி வச்சு டெய்லி சுடுதண்ணி வச்சு ஊத்துறாங்க. அவங்களுக்கு எதுவுமே கேட்க மாட்டேங்குது. நாங்களும் எவ்வளவு ஹாஸ்பிட்டலு எதுவும் பண்ணிட்டோம், எதுவுமே செய்ய முடிய மாட்டேது. சரி, டிவியில பார்த்தோம், கடைசி நம்பிக்கையா இதை கேட்கலாம், ஏதாவது சரியாகணும். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அந்த வலியில ஒரு 4 வருஷமா. புரியுதுங்கம்மா. இப்போ மருந்துகள் எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்களா அம்மா? அதெல்லாம் நிறைய தனியார் மருந்து எடுத்துட்டாங்க, இந்த பச்சை தழை இந்த மாதிரி எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு எதுவுமே கேட்கவே இல்லை. சரி, புரியுது. இப்போ அவங்களுக்கு கொஞ்சம் நிக்கிறாங்க, நடக்கிறாங்களா? நிக்கிறாங்க, நடக்கிறாங்க, ரொம்பலாம் இல்லம்மா. அங்க இருந்து ஒரு 10 அடி எடுத்து வச்சுட்டா உடனே உக்காந்துடணும்ன்றாங்க. சரி, வீக்கம் தான் அதிகமா இருக்கு இல்லையா உடல்ல? ஆமா, வீக்கம் அதிகமா இருக்கு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் சரியாய் வந்துடும். நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இப்போ இதில் என்னன்னா, ஒரு 4 வருஷமா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க உடல்ல அஜீரணம் அதிகமாக இருக்க போய் அந்த விஷ நீர் உற்பத்தி தான் இந்த மூட்டுக்குள்ளே உட்கார்ந்து உடலில் இருக்கக்கூடிய எல்லா மூட்டுகள்லையுமே இந்த பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வீக்கம் அதிகமாக இருக்குன்னும் போது அது கட்டாயம் முடக்குவாதம் சார்ந்த பிரச்சனைகள் தான். ஸோ இப்போ வயதாரவங்களுக்குமே இந்த முடக்குவாதம் பிரச்சனை கட்டாயம் அவங்க மூட்டுகளை பாதிக்கும். ஸோ இப்போ இந்த இடங்களை நம்ம முதல்ல என்ன பண்ணுங்க, அம்மாக்கு சுக்கு அதே மாதிரி மல்லி இருக்கு இல்லையா, முழு தனியா, சுக்கு மல்லி அதே மாதிரி பட்டை, இந்த 3த்தையுமே காலை வேளை எழுந்த உடனே ஃபஸ்ட்டு அவங்க குடிக்கக்கூடிய முதல் தண்ணி இதாக தான் இருக்கணும். ஸோ எல்லாத்துலேயும் 2 பிஞ்சு இல்லை 3 பிஞ்சு, அதில் நல்லா அந்த ஸ்மெல் இருக்கணும். பொடிகளாகவே கிடைக்கிது அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே பண்ணலாம். இல்லைனா முழுசாக கிடைக்கிதுன்னா எல்லாமே ஒரு கைப்பிடி, ஒரு சின்ன கைப்பிடி போட்டுட்டு ஒரு கொதிக்க வச்சு அதை வந்து எந்த விதமான பனக்கற்கண்டோ சர்க்கரை எதுவுமே இல்லாமல் வெறும் வயிற்றில் ஃபஸ்ட்டு குடிக்க சொல்லுங்கள். இது என்ன பண்ணுன்னா உடலில் ஏற்பட்டு இருக்கிற தாபித்தத்தை ஃபஸ்ட்டு குறைக்க வரும். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால், இந்த ராஸ்னா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை, இந்த மூலிகை பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாதத்தை குறைக்கக்கூடியது. அதே மாதிரி இது கூட நீங்கள் என்னென்னலாம் சேர்க்கணும்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ராஸ்னா கூட கோரைக்கிழங்கு, அதே மாதிரி அமுக்குரான் சூரணம், இது எல்லாமே பொடிகளாகவே நமக்கு கிடைக்கும் நாட்டு மருந்து கடைகளில். ஸோ ராஸ்னா, கோரைக்கிழங்கு, அமுக்குரான் சூரணம், இது கூடவே சதக்குப்பை. ஸோ இந்த 4யுமே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நாட்டு மருந்து கடைகளில் பொடிகளாக வாங்கிக்கோங்கம்மா. வாங்கிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணுங்கள், கஷாயம் மாதிரி வச்சு 2 வேளை குடிங்க. ஸோ காலையில் அந்த ஃபஸ்ட் அந்த தண்ணி, அது வந்து டீடாக்ஸ்
வாட்டர்னு சொல்லுவோம். ஸோ இந்த கழிவுகள் இருந்தால் கூட அதுகளை செரிமானம் பண்ணி வெளியேற்றுவதற்கான இதை ரெகுலராக நீங்கள் ஒரு 21 டேஸ் அதை பண்ண வைங்க. இந்த கஷாயம் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா 2 வேளை வந்து அவங்களுக்கு ஒரு 60 ml பிரித்து கொடுங்க, கொதிக்க விட்டு இந்த கஷாயத்தை குடிக்க வைங்க. ஸோ இதை குடிக்க வைக்கும்போது என்ன ஆகும்னா நல்ல வீக்கம் வத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு வலி எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ இதை தொடர்ந்து என்ன அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் தொடர்ந்து ஒரு எத்தனை நாள் எடுத்துக்கலான்றது சொல்லி ஒரு 15 நாள் எடுங்க. 15 நாள் எடுக்கும்போதே அவங்களுக்கு அது வாதம் வீக்கம் எல்லாம் கொஞ்சம் வத்தி வர ஆரம்பிச்சிடும். ஒரு 20-30% நல்ல முன்னேற்றமாக கட்டாயம் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு இப்போ 4 வருஷமாக இருக்கிறதுனால அந்த மூட்டுக்குள்ள சிதைவுகள் இருக்க தான் செய்யும். ஸோ இதுக்கப்புறம் வலி குறையலை, எனக்கு இன்னும் மேலும் வந்து கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகணும், இந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக வெளியே வரணும் அப்படின்னு சொல்லும்போது மருத்துவரை பார்த்து சிகிச்சை முறைகளை மேற்கொள்கிறது தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 10 வருஷம் 15 வருஷம் சொல்லிட்டு இந்த முடக்குவாதத்தினால வீல் சேர்லையும் அப்படியே பெட்லேயுமே வந்து இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய நோயாளிகளையே நம்ம மருத்துவமனையில் வந்து சிகிச்சை முறைகள் எடுத்து பரிபூர்ணமாக குணமாயிருக்காங்க. அதே சமயம் அந்த பிரச்சனைக்கான மருந்துகளை நிறுத்தினதுக்கு அப்புறமும் 10 வருஷம் ஆகியும் மருந்துகள் எதுவும் தேவைப்படாமல் ஆரோக்கியமாக இருக்காங்க. ஸோ காரணம் என்ன, நம்ம சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்வியல் முறையும் காலம் ஃபுல்லாக நம்ம சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது நல்லது. ஏன்னு சொன்னால் இந்த வாதப்பித்த கபம் வந்து நம்ம செய்யக்கூடிய சின்ன விஷயங்கள்னால தூண்டுவிக்கப்படும். ஸோ வாழ்வியல் முறையில் கொஞ்சம் நம்ம கவனம் செலுத்திட்டாலே வாழ்நாள் முழுவதும் இந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேரு கல்பனா மேம், மயிலாடுதுறையிலேருந்து பேசுறேன் மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் மேம் கேட்குறேன். உங்கள் வயது என்ன? என் வயது 30 மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம். அம்மா வணக்கம், சொல்லுங்கப்பா. வணக்கம் மேம், எனக்கு சொரியாசிஸ் இருக்கு மேம். சரிப்பா, எவ்வளோ நாள் இருக்குமா? இது பார்த்தீங்கன்னா தலையில இருக்கு மேம். சரி. ரொம்ப அரிப்பு அதிகமாக இருக்கு. மீன்ஸ் எதில் மாதிரி அடிக்கடி ஷோல்டர்ஸ்ல கொட்டிட்டே இருக்கு மேம். சரி, புரியுறது. மற்றபடி வேற ஏதாவது தொந்தரவுகள் இருக்கா உடம்புல? உடம்புல எதுவும் பிரச்சனை இல்லை மேம். சரி, ஓகே. எதுக்கும் மருந்துகள்லாம் எதுவும் எடுத்துட்டு இல்லைல்ல? இல்ல மேம், ஏதோ மோஷன் யூரின்லாம் நார்மலா இருக்குங்களா? அதெல்லாம் நார்மல் மேம். சரி, ஓகே. நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கம்மா, சரிங்களா? இப்போ 30 வயதுல நமக்கு ஒரு சோரியாசிஸ் பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உடல்ல அந்த அளவுக்கு அதுக்குள்ள கழிவுகள் தேங்கியிருக்கு. அது மட்டும் இல்லாம மனம் சார்ந்த தோல் நோய் அப்படின்னு சொல்லியுமே இதற்கு ஒரு பெயரானது இருக்கு. ஏன்னு சொன்னா மனம் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருந்தாலும் இந்த சோரியாசிஸ் பிரச்சனை ஒருத்தருக்கு ஏற்படும். ஸோ இப்போ இதையுமே நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். பாடி ஹீட் அதிகமாக இருக்கா, இதையுமே நம்ம பார்க்கணும். ஸோ இப்போதைக்கு ரொம்ப அரிப்பு ஜாஸ்தி இருக்குன்னு சொல்கிறீங்க. நான் சொல்லக்கூடியதை நீங்கள் உடனடியாக வீட்டில் வந்து என்ன பண்ணுங்கள், வெளிப்புறமாக யூஸ் பண்ண ஆரம்பிங்க. தேங்காய் பால் இருக்குல்ல, கொஞ்சம் அதை நீங்கள் கொஞ்சம் திக்காக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்குள்ள என்ன பண்ணணும்னு சொன்னால் சின்ன வெங்காயத்தையும் மிளகு ஒரு 10 மிளகு, சின்ன வெங்காயம் ஒரு 5 எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து அதாவது பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும், சரிங்களா? பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு ஒரு சின்ன முடியில் கட்டி வச்சுட்டு இந்த தேங்காய் பாலோட தொட்டு ஒரு வகுடாக எடுத்து நீங்கள் ஃபுல்லாக அதில் எடுத்து தொட்டு வைங்க. ஸோ இப்போ இந்த மிளகுனுடைய காரம், அந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை இரண்டுமே இந்த தேங்காய் பாலோட பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய அரிப்பை நல்லாவே குறைச்சி வரும். இதை கொஞ்ச நேரம் ஃபுல்லாக போட்டுட்டு கொஞ்ச நேரம் ஊறணும். ஒரு 20 நிமிஷம் ஊறிட்டு கெமிக்கல் இல்லாத ஷாம்பு கொஞ்சம் உபயோகப்படுத்துறது நல்லது. போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் ஃபுல்லாக வாஷ் பண்ணுங்கள். வீக்லி ஒரு த்ரைஸ் பண்ணுங்கம்மா, இதை கட்டாயம் பண்ணுங்கள். கோல்டு பிடிக்கிற மாதிரி இருக்குன்னா வீக்லி ட்வைஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நாள் இடைவெளி கேப்பில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதை பண்ணும்போது என்ன ஆகும்னா கொஞ்சம் அரிப்பு குறையும். ஆனால் இதற்கான மருந்துகள் அப்படின்னும் போது நம்ம மருத்துவரை பார்த்து எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பல லட்சம் பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா 4 தலைமுறைகளாகவே நம்ம இந்த சோரியாசிஸ் பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வானது கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த இடத்துல மருத்துவரோட ஆலோசனையோடு நீங்கள் உள் மருந்துகள் எடுத்து வந்தீங்க அப்படின்னாலே மருந்துகள் எடுத்த ஒரு 7லேருந்து 10 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு ஃபஸ்ட்டு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். இந்த அரிப்பெல்லாம் குறைஞ்சு வந்துடும். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம்ங்க. வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்ல? என்னோட பேர் வந்து கலைவாணி, ஆம்பூர்லேருந்து பேசுகிறேன். யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்கள் பெரியப்பாக்கா கேட்கணுங்க. என்ன வயதாகுது அவருக்கு? 50ங்க. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாமா? அம்மா வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். எங்கள் பெரியப்பாக்கா கேட்கும் மேடம். சரி. அவருக்கு வந்துட்டு 50 வயசு ஆகுது. இடுப்பு பகுதியில ரொம்ப வலிங்க மேடம். அப்புறம் வந்து இடுப்பு பகுதியில இருக்கிற வலி கால் வரைக்கும் பரவுது. நரம்பு இழுத்து பிடிக்கிற மாதிரி வலி இருக்குன்னு சொல்றாரு. சரிங்கம்மா, எவ்வளவு நாளா இருக்கு? ஒரு மாசமா இருக்குங்க மேடம். சரி, ஏதாவது விழுந்துட்டாங்களா கீழே? இல்லங்க மேடம், கீழே எல்லாம் எதுவும் இல்ல. சரி. அதுக்கப்புறம் போய் நாங்க ஸ்கேன் எடுத்தோம் மேடம். அவங்க வந்துட்டு தேய்மானம் மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா வலி ரொம்ப அதிகமா இருக்குங்க மேடம். உட்கார முடியல, நடக்க முடியல. டிஸ்க் பல்ஜ் அந்த மாதிரி ஏதாவது சொன்னாங்களாமா? அப்படிதான் மேடம் சொன்னாங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? இப்போதானே ஆரம்பிச்சிருக்கு.
ஸோ நம்ம கட்டாயம் இதை வந்து ஈஸியாக குணப்படுத்தி கொண்டு வந்துட முடியும். நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன், சரிங்களா? இப்போது இந்த முதுகு தண்டுவாளம் சார்ந்த பிரச்சனைகளில் பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்பாண்டிலோசிஸ் சொல்லக்கூடியது, டிஸ்க் பல்ஜு, முதுகு தண்டுவலம் விலகி இருக்குது. ஒரு சிலர்களுக்கு பார்த்திங்கன்னா முதுகு தண்டுவலத்தில் அந்த இருக்கக்கூடிய எலும்புகளில் தேய்மானம், இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் வரும். நமக்கு முதுகு தண்டுவலம் அப்படின்னு சொல்லும் போதே அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதோட முக்கியத்துவம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய அமைப்பு, நம்ம அந்த உடலுடைய கூடு இருக்குது பாருங்களேன், அந்த கூடுடைய அமைப்பே இந்த முதுகு தண்டுவலத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி நமக்கு இந்த ரத்த ஓட்டமாக இருக்கட்டும், நம்மளுடைய கைகள் காலுடைய செயல்பாடுகள் எல்லாமே இந்த இடத்துலேருந்து தான் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே ஏற்படக்கூடிய ஒரு சின்ன பிரச்சனை கூட நம்மளுடைய அன்றாடம் செய்யக்கூடிய வாழ்க்கை முறையில் நம்ம உட்காருறது, நிற்கிறது, இந்த ஏதாவது தூரம் நம்ம ட்ராவல் பண்ணுறோம், இந்த மாதிரியான எல்லா மாதிரியான பிரச்சனைகளையுமே நமக்கு பிரச்சனைகள் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த வாழ்க்கை முறையில் நமக்கு பாதிக்கும் போது, வலிகள் அதிகமாக இருக்கும்போது சரியான முறையான சிகிச்சைகள் எடுப்பது ரொம்பவே அவசியம். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் முதுகு தண்டுவலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம வந்து உள்மருந்துகள் இல்லாமலேயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் பஞ்சகர்மா தெரபிஸ் எடுத்தே பரிபூர்ணமாக குணப்படுத்திட முடியும். நம்மளுடைய சென்னை டி நகர் பிரான்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா உள்தங்கி இருந்து எடுத்துக்கூடிய வசதியானது இருக்குது. ஸோ அவருடைய நாடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டும், அதேமாதிரி வலியினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டும், எந்த நரம்புகள்லாம் பாதிச்சிருக்கு அப்படிங்கிறதையுமே நம்ம பார்த்துட்டு கட்டாயம் அதற்கான சிகிச்சை முறைகளை உடனடியாக மேற்கொள்ள ஆரம்பிக்கலாம். ஸோ மருந்துகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாதத்தை குறைக்கிறதுக்கு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் கூட போதும். ஸோ முற்றிலும் பார்த்திங்கன்னா இதற்கு வெளிப்புற சிகிச்சைகள்லேயே முழுமையாகவே குணப்படுத்தி கொண்டு வந்துட முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம். உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் சித்ராங்க. ஓகே, இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? சித்தப்பாக்கு 46 வயசு ஆகுது. சரிம்மா. 1 வருஷமாவே அவருக்கு இடுப்பு வலியில இருந்து கால் வரைக்கும் வலி இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஓகே. இப்ப 2 மாசத்துக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட செக் பண்ணதுக்கு சிட்டிக்கா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சியாட்டிக்கான்னு சொன்னாங்க மேம். ஓகே, அதுதான் டாக்டர்கிட்ட பேசுங்கம்மா, தொடர்ந்து பேச. சரிங்கம்மா. இப்போ அவருக்கு நடக்கிறாரா இல்லை நடையில ஏதாவது மாற்றம் ஏதாவது இருக்குங்களா அவருக்கு? இல்ல மேம், இந்த 2 மாசமா அவரால் வேலைக்கோ ஒரு டிராவலோ எதுவுமே பண்ண முடிய மாட்டேங்குது. ரொம்ப நரம்புல இழுக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. சரி, ஏதாவது சுளுக்கு மாதிரி ஏதாவது இடுப்பு பகுதியில் பிடிச்சது அந்த மாதிரி ஏதாவது விழுந்துட்டாங்க, ஏதாவது வந்து நடந்திருக்குங்களா இதுக்கு முன்னாடி? படிக்கட்டுல நடக்கும்போது ஒரு முறை ஸ்லிப் ஆகி விழுந்தாருங்க. அதுல இருந்துதான் இப்படி ரொம்ப கஷ்டப்படுறாரு. சரிங்கம்மா. இப்போ இதுக்கு ஏதாவது மருந்துகள் உள்ளுக்கு எடுத்துட்டு இருக்காங்களா? இப்ப வெளியே அலோபதி எடுத்துட்டு இருக்காங்க. சரி, வேற எதுக்காவது மருந்துகள் பிபி சுகருக்கு எதுக்காவது எடுத்துட்டு இருக்காங்களாமா? எதுவும் இல்ல, அந்த மாதிரிலாம் இல்லை. சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இப்போ இந்த சயாட்டிக்கா பிரச்சனை முற்றிலுமா பார்த்தீங்கன்னா வாதம் மட்டும் இல்லை, இந்த இடத்துல நரம்புகளில் ஏற்படக்கூடிய இந்த அழுத்தம், அந்த நரம்புகள் வந்து சுருண்டுக்கிறது. நிறைய பேருக்கு நடக்கும்போது ஏதோ ஒரு காலகட்டத்தில் தெரியாமல் அவங்களுக்கு சுளுக்கு பிடிச்சிருக்கும், அதை சரி பண்ணாமல் விடும்போதும் சயாட்டிக்கா மாதிரியான பிரச்சனைகள் வரும். ஸோ இந்த பிரச்சனை ஒரு கால்லையும் வரலாம், 2 கால்லையும் வரலாம். அதிகப்படியான பேருக்கு ஒரே ஒரு காலில் மட்டும் ரொம்ப வருஷமாக இருக்கும். ஸோ அவங்களுடைய நடையே மாறிடும். ஸோ இடுப்பு பகுதியிலேருந்து வரக்கூடிய அந்த நரம்புகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலுக்கு போகக்கூடிய நரம்புகளில் ஏற்படக்கூடிய இந்த மாற்றம் தான், இந்த அழுத்தம் தான். ஸோ இதனால் அவங்களுக்கு என்ன ஆகும்னா நடக்க முடியாது, அவங்க எந்த வேலையும் செய்ய முடியாது, குடிஞ்சு நிமிர முடியாது, இந்த நிலைகளில் இருப்பாங்க. முக்கியமாக நமக்கு இந்தியன் டாய்லெட்லாம் யூஸ் பண்ணவே முடியாது இவங்களால். ஸோ இந்த மாதிரியான நிலைகளில் வரக்கூடிய ஆர்ஜிஆர் மருத்துவமனை வரக்கூடிய நோயாளிகளுக்கு நம்ம முதல்ல கொடுக்கக்கூடிய சிகிச்சை வர்ம சிகிச்சை தான். வர்ம சிகிச்சைகளை நம்ம எடுக்க ஆரம்பித்த ஒரு 5 நாட்கள்லேயே முன்னேற்றம் கண்கூடாக தெரிய வரும். ஸோ சயாட்டிக்கா அப்படிங்கிறது எல்லாருக்குமே வருமானு கேட்டால் இயல்பு தான், எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை. ஸோ இந்த மாதிரி எங்கேயா விழுந்திருந்தாலோ ஏதோ அடிபட்டிருந்தாலோ முதுகு தண்டுவலத்தில் இல்லை கால்களில் ஏதோ ஒரு நரம்பு பிடிச்சி இழுத்துட்டு இருந்தது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இடுப்புக்கு அது பரவுது, இடுப்புலேருந்து காலுக்கு பரவுது, காலில் ஒரு மரமரப்பு தன்மை இருக்குது, நம்னஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சென்சேஷனே தெரியலை. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஈஸியாகவே நம்ம கொடுக்கக்கூடிய மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா இந்த பஞ்சகர்மா தெரபிஸ் மூலியமாகவே சரி பண்ணி கொண்டு வந்துட முடியும். ஓகே, காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ மேடம். வணக்கம்மா. உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? என்னோட பேர் நர்மதா. ஓகே. ராமநாதபுரத்துல இருந்து கால் பண்ணிருக்கேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? என்னோட அக்காக்காக கேக்குறேன். என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு 32 வயசு ஆகுது. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம், சொல்லுங்கப்பா. ஹலோ மேடம், என்னோட அக்காக்காக கேட்கறதுக்கு கால் பண்ணேன். அவங்களுக்கு 32 வயசு ஆகுது. சரிம்மா. இப்போ அவங்களுக்கு 2 குழந்தை இருக்கு. இப்போ 2ஆவதா ஒரு குழந்தை டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ஒரு கை ஒரு கால் வந்து வரல மேடம், ஸ்ட்ரோக் மாதிரி ஆயிடுச்சு.
சரியா பேச முடியல. டெலிவரிக்கு அப்புறம் அப்படி ஆயிடுச்சு மேடம். நாங்களும் ட்ரீட்மெண்ட்டுக்குலாம் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டு தான் இருக்கோம். சரிங்கப்பா, இது எப்போ நடந்து இப்போ எவ்வளோ நாள் ஆயிருக்கு? பாப்பா எத்தனை மாதம் இப்போ? இப்போ 1.5 வயசு ஆகுது மேம். பாப்பா செகண்ட் பாப்பாக்கு இல்லையா? சரி, ஆமா இப்போ அவங்களுக்கு அந்த டெலிவரிக்கு அப்புறம் தான் இப்படி ஆச்சு இல்லையா? கரெக்டா? ஆமா ஸோ மருத்துவர் நீங்கள் கேட்கும்போது என்ன சொல்லியிருந்தாங்க? அவங்களுக்கு அதான் ப்ரெஷர் அதிகமா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க மேடம். சரி, அதாவது அந்த டெலிவரி முடிஞ்ச அடுத்த நாளே அந்த மாதிரி ஆச்சுங்களா, இல்லை கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் அந்த மாதிரி ஆச்சுங்களா? ஒரு 4 நாளுக்கு அப்புறம் தான் அந்த மாதிரி ஆயிடுச்சு. 4 நாளுக்கு அப்புறம். சரி, அந்த ப்ரெக்னென்சி டைம்லேயே அவங்களுக்கு அந்த பிபி இருந்துட்டு இருந்ததுங்களா? ஆமா மேடம். மருந்துகள் எடுத்துட்டு இருந்தாங்களா கரெக்டா? சாப்பிட்டுட்டு தான் மேடம் இருந்தாங்க. அந்த டெலிவரிக்கு அப்புறம் தான் இது வந்து அவங்களுக்கு அதிகமா ஆயிடுச்சு மேடம். அதை நாங்க நோட் பண்ணல மேடம். நோட் பண்ணலை. சரிங்கம்மா, இப்போ நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இப்போது உடனடியாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன், சரியா? இப்போது பார்த்தீங்க அப்படின்னா ப்ரெஷர் அதிகமாகும்போது, பிபி அதாவது ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடியது, இந்த பிளட் ப்ரெஷர் உடலில் அதிகமாகும்போது நமக்கு மூளைகளில் ரத்த கசிவு, ரத்த கட்டுகள் வந்து வித்தின் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் நடக்கும். அதாவது நம்ம யோசிக்கவே முடியாது. ஸோ இப்போ ஆல்ரெடி அவங்க மருந்துகள் எடுத்துகிட்டு இருந்திருப்பாங்க. அதே மாதிரி ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் நம்ம உடலில் ஹார்மோன்ஸாக இருக்கட்டும், நம்மளுடைய பிளட் ப்ரெஷர், நம்மளுடைய உறுப்புகளுடைய செயல்பாடுகள் எல்லாமே பயங்கரமான ஒரு மாற்றத்திற்கு வந்து அடிப்படையும். ஸோ அப்போ என்ன ஆகும்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி ப்ரெஷர் இருக்கும்போது அந்த மருந்துகள் வந்து அந்த 4 நாட்கள் விட்டுருந்தா கூட, இல்லை அப்படின்னா சில நரம்புகள் வந்து அந்த ஒரு ரத்த கட்டுகள் இருந்தால் கூட அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் உடனடியாக வந்திருக்கலாம். ஸோ இப்போ இந்த இடங்களில் இப்போ ஸ்ட்ரோக் தான் வந்திருக்கு, ஒரு கை ஒரு கால் தான் நமக்கு சரியாக வரலை அப்படின்றது சொல்கிறீங்க. ஸோ இப்போ பாப்பாக்கும் வந்து கொஞ்சம் வளர்ந்துக்கிட்டே வராங்க. இப்போ அவங்களுக்கு வந்து எல்லா விதமான வாழ்வியல் முறையுமே அவங்களுக்கு ரொம்ப பாதிச்சுட்ருக்கும். ஸோ இதற்கு சரியான முறையான சிகிச்சைகள் அப்படிங்கிறது வெளிப்புற சிகிச்சைகள் எடுத்தே ஆகணும். ஏன்னு சொன்னால் நமக்கு நாட்களை கடத்த என்ன ஆகும்னு சொன்னால் அந்த மசில்ஸு, அந்த நரம்புகள் எல்லாம் இறுக்கமாயிடும். ஸோ இந்த வாதம் வந்து என்ன பண்ணால் இறுக வச்சிரும், அந்த இடத்துல மூமெண்ட்ஸே கொடுக்க முடியாது அவங்களால. ஸோ இதற்கு வெளிப்புற சிகிச்சைகள் கூட பார்த்திங்கன்னா சில முக்கியமான மருந்துகளை உள்ளுக்கு எடுத்துக்கணும். இந்த நரம்புகளை அதோடைய தன் நிலைக்கு மறுபடியும் கொண்டு வருவதற்கான மருந்துகள், சிகிச்சை முறைகளை உடனடியாகவே ஆரம்பிங்க. ஸோ ஆல்ரெடி காலம் தாழ்த்தி நிறைய நாட்கள் ஆயிருக்கு. ஸோ இன்னும் கூட காலம் தாழ்த்தக்கூடாது. உடனடியாகவே இந்த சிகிச்சை முறைகளை, அதாவது நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்திங்க அப்படின்னா பஞ்சகர்மா தெரப்பீஸ் பற்றி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த தெரப்பீஸை நீங்கள் வெளிப்புற சிகிச்சைகளாக தொடர்ந்து ஒரு 10 நாட்கள் கட்டாயம் எடுக்கணும். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது இந்த நரம்புக்கு, அந்த சதை மண்டலத்துக்கு, ஆவி குளியல், இப்படி சொல்லிட்டு நிறைய விதமான சிகிச்சைகளை நம்ம படிப்படியாக ஒன்று ஒன்றா கொடுத்துட்டு வருவோம். ஸோ அக்காவுடைய உடலுடைய நாடி எப்படி இருக்குன்றதையும் பார்க்கணும், உடல் பலம் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துட்டு நம்ம இந்த சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளலாம்டா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? வந்து ஆர்த்தி மேம். நான் காஞ்சிபுரம் மாவட்டத்துல இருந்து பேசுறேன். சரி, ஒரு ப்ராப்ளம் இருக்கு. ஓகேம்மா, பிசிஓடி ப்ராப்ளம். என்ன வயதாகுது உங்களுக்கு? எனக்கு 26 வயசு ஆகுது மேம். தொடர்ந்து பேசுங்க டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். எனக்கு வந்து பிசிஓடி வந்து 1 இயரா இருக்கு டாக்டர். ஏஜ் வந்து 26 ஆகுது. சரி சரி. பீரியட்ஸ் அதிகமா இருக்கு டாக்டர். அதனால வந்து பாத்தீங்கன்னா வயிறு அதிகமா போட்டுருக்கு டாக்டர். சரி, ஓகே. ட்ரீட்மெண்ட் பார்த்தேன், அவங்க வந்து எனக்கு ரிசல்ட் கிடைக்கல டாக்டர். இது எனக்கு தீர்வு கிடைக்குங்களா? கட்டாயம் கிடைக்கும், பயப்படவே வேண்டாம். இப்போது இந்த நீர்க்கட்டிகள் பிரச்சனைகள் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் வந்து அறிகுறிகளுக்கான மருந்துகளை மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மாதவிடாய் மட்டும், அந்த மாதவிடாய் சுழற்சி மட்டும் வர வச்சுட்ருப்பாங்க. ஸோ இந்த இடங்கள் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த கட்டியானது கரைய போகிறதே இல்லை. இன்னும் சொல்லப்போனால் கட்டிகள் அதே இடத்துல அப்படியே இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இந்த மாதவிடாய் சுழற்சிக்கான அந்த மருந்துகளை நிறுத்தின உடனே திரும்ப வந்து அதே பிரச்சனையானது வரும். ஸோ இதற்கு நம்மளுடைய உடலானது தன்னுடைய நிலையில் தானாகவே இயங்கக்கூடிய நேச்சுரல் ப்ராசஸாக இருக்கக்கூடிய உணவு முறைகளையும் சில முக்கியமான வாழ்வியல் முறை, அதாவது எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ இப்போ அடிவயிறு பகுதிக்கும் நமக்கு வந்து சதை போடுது, அந்த இடத்துல வந்து கொழுப்பு சேருது, அங்கே கர்ப்பப்பைக்கு போய் சென்றடைய வேண்டிய சரியான முறையில் ரத்தம் போய் சேரலை அப்படின்னு சொன்னால் கட்டாயம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீண்ட நாட்கள், வருடங்கள் பாதிக்கும். ஸோ இது நம்ம உடம்பை மட்டும் பாதிக்குதான்னு கேட்டால் கிடையாது, நம்ம மனத அளவில் நம்ம திங்கிங் பண்ணுறது, செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையுமே பாதிக்கும். நீங்கள் உடனடியாக என்ன பண்ணுங்கள், கருஜீரகம் அதனுடைய பொடி, ஆவாரம் பூ இதனுடைய பொடி, இது இரண்டையுமே சம அளவு எடுத்துக்கோங்க. இது கூட சுக்கும் பட்டை பொடி மட்டும் ஒரு 5 கிராம் எடுத்துக்கோங்க. மிச்சம் ரெண்டுமே 10 கிராம் எடுத்துக்கிட்டு இதை முதல்ல காலை வேளையில் எழுந்திரிச்ச உடனே இதை வந்து ஒரு டீ மாதிரி வச்சு சாப்பிடுங்க. வெள்ளை சர்க்கரை சார்ந்த உணவுகள் எல்லாத்தையுமே அப்படியே கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொள்ளு, பார்லி உங்கள் உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்கப்பா. ஓகே, காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து?
என்னோட பேரு மீனாட்சி, விருத்தாச்சலத்துல இருந்து பேசுறேன். சரி, யாருக்கா கேக்குறீங்க? என்னோட அத்தைக்காக கேட்கணும். என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? அவங்களுக்கு 36 வயசு ஆகுது. சரி, தொடர்ந்து உங்க கேள்வியே கேட்கலாம். அம்மா வணக்கம், சொல்லுங்கப்பா. வணக்கம் டாக்டர். என்னோட சொல்லுங்க. அத்தைக்காக கேட்கணும். அவங்களுக்கு 36 வயசு ஆகுது. சரி. அவங்க பீரியட்ஸ் ஆனா 10 நாள் 15 நாள் கண்டினியூவா ப்ளீடிங் இருந்துட்டே இருக்கு. அழுவீர் அதிகமா வலி இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ரீசெண்டா ஸ்கேன் பண்ணி பார்த்தோம். அதுல அவங்களுக்கு கர்ப்பப்பையில கட்டி இருக்குன்னு சொன்னாங்க. 4 சென்டிமீட்டர் ஒன்னும் 3 சென்டிமீட்டர் ஒன்னும் இருக்குன்னு சொன்னாங்க. சரிம்மா. அது இன்னும் இருக்க பெருசாகும், சர்ஜரி பண்றதுதான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. அவங்க சர்ஜரி பண்றதுக்கு பயப்படுறாங்க. அப்படியே சரி பண்ண முடியுங்களா? கட்டாயம் சரி பண்ண முடியும். இதுக்கு அறுவை சிகிச்சை தேவையில்லை, அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். சரிங்களா? இப்போது ஏன் சொல்கிறேன்றதை நான் தெளிவாக சொல்கிறேன். இப்போ இந்த திசுநார் கட்டிகள் பொறுத்த வரைக்கும் இது கரையக்கூடிய தன்மை இருக்கிறது. இதற்கு பார்த்திங்க அப்படின்னா சில காரத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகைகள் இருக்குது. ஸோ இதை நம்ம உள்ளுக்கு எடுக்க ஆரம்பித்த ஒரு 10 நாட்கள் 15 நாட்களே நல்ல உடம்புல போய் உட்கார்ந்துடும். ஸோ நல்ல உடம்பு அப்சார்ப் பண்ணிடுச்சு அப்படின்னு சொன்னாலே இந்த கட்டிகள் கரைய ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் 12 சென்டிமீட்டர்லலாம் நமக்கு ஃபைப்ராய்ட் கட்டிகளோட நாளைக்கு, அதாவது ஒரு அடுத்த வாரத்தில் எனக்கு ஆப்ரேஷன் இருக்குன்னு சொல்லி வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கே நம்ம சரி பண்ணியிருக்கோம். ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் நிதானமாக இந்த ரத்தப்போக்கு இருந்தாலும் சரி, இந்த கட்டிகள் வளர்ச்சி எதுவும் இல்லாமையும் நம்ம கட்டாயம் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த கட்டிகளுக்கு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது நிரந்தர தீர்வு இல்லை. நிறைய பேர் இந்த மாதிரி கட்டி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த அறுவை சிகிச்சை பண்ணிவிட்டு முழுவதமாகவே, அதாவது நம்ம கர்ப்பப்பை முழுவதமாக எடுத்ததுக்கப்புறம் மூட்டு தேய்மானம், முதுகு தண்டுவலம் சார்ந்த பிரச்சனை சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள்ல அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதற்கு கர்ப்பப்பையை வெளியே எடுக்கணும் அப்படிங்கிறதும் அந்த கட்டிகளை மட்டும் அறுவை சிகிச்சை பண்ணி எடுக்கணுன்ற அவசியம் இல்லை. கொஞ்சம் நிதானமாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு 3 மாதங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த கட்டி, இப்போ 4 சென்டிமீட்டருக்கு சொல்கிறீங்கல்ல, அந்த ரிப்போர்ட்டு கையோடு வரும்போது எடுத்துருவாங்க. ஸோ அதை நீங்கள் வச்சுக்கிட்டு நம்ம அடுத்து ஒரு 3 மாதங்கள் கரெக்டான முறையான சிகிச்சை முறைகள் எடுத்துகிட்டு நம்ம மறுபடியும் ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அந்த கட்டி அந்த இடத்துல கட்டாயம் இருக்கவே இருக்காது. நல்ல கர்ப்பப்பை சுத்தமாகிடும். அவங்களுக்கு இந்த ரத்த போக்கு, அந்த உதிரம் அதிகமாக போகிறது, இந்த மாதிரி எல்லா விஷயத்துக்கும் சேர்த்து தான் நம்ம மூலிகை மருந்துகள் உள்ளுக்கு கொடுப்போம். ஸோ இதுலேயே எல்லாம் சரியாகி வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்கம்மா. உங்கள் பேர்? என்னோட பேர் கவிப்ரியா மேம். எந்த ஊர்லேருந்து? திருப்பூர்லேருந்து பேசுகிறேங்க மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம் கேட்குறேங்க. என்னோட வயசு 27 மேம். உங்கள் கேள்வி கேட்கலாமா? சொரியாசிஸ் ப்ராப்ளத்துக்காக கேட்கலான்னு கால் பண்ணுங்க மேம். அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் மேம். என்னோட பேர் கவிப்ரியா மேம். என்னோட வயது 27 ஆகுது மேம். சொரியாசிஸ் ப்ராப்ளத்துக்காக கேட்கலான்னு பண்ணுங்க மேம். சரி, எந்த பகுதியில் இருக்குங்கம்மா? மேம் பாடி ஃபுல்லா இருக்கு, தலையிலயும் ரொம்ப அரிப்பு எடுக்குது. சரி, இப்போ இது பிரச்சனை எவ்வளோ நாள் ஆயிடுச்சு வந்து? 6 மந்த்தா இருக்கு மேம். 6 மந்த்ஸ் ஆயிருக்கு. சரி, இப்போ தான் மருந்துகளை எடுத்துட்டு இருக்கீங்களாம்மா? இல்ல மேம், ஆயில்மெண்ட் மட்டும். சரிங்கம்மா, இப்போது நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இப்போ இந்த சோரியாசிஸ் பிரச்சனை உடல் முழுவதும் பரவிக்கிட்டே இருக்குது, வேகமாக பரவுது. ஒரு 6 மாதத்திலேயே ஒரு சின்ன பேட்ச் வந்து உடல் முழுவதும் பரவுது அப்படின்னும் போது நமக்கு உடனடியாகவே உள்ளுக்கு, அதாவது மூலிகை மருந்து உள்ளுக்கு அதிகமாக எடுக்கும். வெளிப்புற சிகிச்சை, வெளியே பூசக்கூடிய தைலங்கள், ஆயின்மெண்ட் மட்டும் கட்டாயம் இதற்கு பத்தாது. ஸோ வேகமாக உடல் முழுவதும் பரவிடுச்சு அப்படின்னும் போது நமக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய வாழ்க்கை முறையில் எதெல்லாம் தூண்டி வைக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ இதை தொடர்ந்து என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது வயிறை சுத்தம் பண்ணிக்கணுமா. ஸோ வயிறை சுத்தம் பண்ணக்கூடிய சிகிச்சை முறைகளை மருத்துவர் ஆலோசனையோடு எடுக்கிறது நல்லது. நம்மளுடைய இங்கே திருப்பூர் பிரான்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஓபி தெரப்பிஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் மருத்துவரை நேரில் வந்து பார்த்துட்டு இதற்கான சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளுங்க. பல லட்சம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனை மருந்துகளை எடுத்து சோரியாசிஸ் பிரச்சனையினால் முழுமையாக க்யூர் ஆயிருக்காங்க. ஸோ தைரியமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 6 மாதம் காலம்தான் ஆகுது, காலம் தாழ்த்தாமல் உடனடியாகவே சிகிச்சை முறைகளை மேற்கொள்ளுங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேருமா? தர்ஷினி, ஒசூர்லேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் டாக்டர் கேட்கணும். ஓகே, என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? எனக்கு 25 ஏஜ் ஆகுது. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம். ஓகே அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம் டாக்டர். எனக்கு 25 ஏஜ் ஆகுது. எனக்கு வந்து வீசிங் ரொம்ப அதிகமா இருக்கு டாக்டர். சரிங்கம்மா, இப்போ எவ்வளவு நாளா இருக்கு இந்த வீசிங் பிரச்சனை? எனக்கு வந்து ஒரு 1 இயரா இருக்கு. ஆனா இப்போ 6 மந்த்தா பாத்தீங்கன்னா ரொம்ப ஹெவியா இருக்கு. இப்பதான் நான் 6 மந்த்தா தான் நான் வந்து கன்ஃபார்ம் பண்ணேன் எனக்கு வீசிங் இருக்கு. வீசிங்னு சொல்லிட்டு இன்ஹேலர் மாதிரி ஏதாவது உபயோகப்படுத்துற நிலையில இருக்கா? ஒரு நாளைக்கு எத்தனை தடவை உபயோகப்படுத்துறீங்க? நான் ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 டைம் ஆச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் டாக்டர். எனக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும், அதுக்காக தான். கட்டாயம்
இந்த பிரச்சனையில் ஏற்படக்கூடிய அடிப்படை விஷயங்கள் என்னங்கிறது நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன். கொஞ்சம் சில விஷயங்களை அவாய்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த சுவாச குழாயில் ஏற்படக்கூடிய இந்த இறுக்கம், நுரையீரலில் சேரக்கூடிய இவ்வளோ சளி எல்லாமே வெளிவர முடியாமல் உள்ளேயே தேங்கும். ஒரு சிலருக்கு மூச்சு திணறலாக இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப இருமல் வந்து கொஞ்சமாக சளி வரும். இந்த மாதிரியான நிறைய நிலைகள் இருக்குது, நிறைய அறிகுறிகள் இருக்குது. ஸோ மூச்சு திணறல் இருக்குது, இன்ஹேலரை ஒரு நாளைக்கு 10 தடவை உபயோகப்படுத்துகிற நிலை வந்து எப்படி வந்திருக்கும்னு சொன்னால், ஆரம்ப காலகட்டத்தில் வாரத்தில் 1 தடவை 2 தடவை யூஸ் பண்ணுறது போய் தினமும் வந்து 1 தடவை போய் ஒரு நாளைக்கு, அதாவது அந்த இன்ஹேலர் எடுத்த அந்த 1 மணி நேரம், அந்த நேரம் மட்டும் நல்லாயிருக்கும். திரும்பவும் அதே பிரச்சனை, அந்த மூச்சு திணறலானது வருது. ஸோ இதற்கு பர்மனண்ட்டான சொல்யூஷன் என்ன அப்படின்னா, அந்த சுவாச குழாயிலேருந்து அந்த இறுக்கம் வெளியாகணும், அதாவது ஃப்ரீ ஆகணும். வேசோ டைலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து நடக்கணும். அது மட்டும் இல்லாமல் நுரையீரலில் தேங்கி இருக்குல்ல இவ்வளோ வருஷங்களாக, ஸோ அந்த கழிவு நீரானது, அந்த ஈரத்தன்மை வந்து இந்த நுரையீரலை விட்டு கரைஞ்சு போகணும். நம்ம ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா இதற்கு ஒரு அற்புதமான சிகிச்சை முறைகளும் மூலிகை மருந்துகளும் நம்ம உள்ளுக்கு கொடுப்போம். ஸோ இந்த மருந்துகள் என்ன பண்ணணும்னா நல்ல காரத்தன்மை இருக்கக்கூடியது. இதுலேயே என்ன ஆகணும், இந்த சளி எல்லாமே எரிஞ்சு வெளியே வந்துடும். சிகிச்சை முறைகளும் சேர்த்து எடுத்துக்கும் போது நிரந்தரமான தீர்வானது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். ஸோ பல லட்சம் பேர் இந்த சைனசைட்டிஸ் ஆஸ்துமாவால் பாதிக்கப்பட்டவங்கலாம் நம்ம மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் எடுத்தே சரியாகி வந்திருக்காங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம். சரிங்களா? தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாகவே பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. என்ன நேர்களே, இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.